ஓம் சாந்தி. 3/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, கலாங்கிதார் ஆகுவதற்கு, அதாவது இகழப்பட்டு பின்னர் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகியவர் ஆகுவதற்கு உங்களின் ஸ்திதியை ஆட்ட அசைக்க முடியாததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு உங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்படுகின்றதோ அந்த அளவிற்கு நீங்கள் கலங்கிதார் ஆகுவீர்கள். கேள்வி: தந்தையின் கட்டளை என்ன? எந்த பிரதான கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கின்றீர்கள்? பதில்: தந்தையின் கட்டளை: இனிய குழந்தைகளே, நீங்கள் எவருடனும் எவ்வித முரண்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடாது. அமைதியாக இருங்கள். நீங்கள் கூறுவதை எவராவது விரும்பாவிட்டால் மௌனமாக இருங்கள். ஒருவரை ஒருவர் தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களுக்குள் தீய ஆவிகள் எதுவும் இல்லாத போதே நீங்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடியும். நீங்கள் கசப்பான வார்த்தைகளை பேசாது விட்டால் இனிமையாக பேசுவது உங்கள் வாழ்க்கை முறை ஆகிவிடும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. ஒருவர் அமைதியின்மையை பரப்பினால் அல்லது உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும். எதை பற்றியாவது எச்சரிக்கப்பட்ட பின்னரும் சிலர் தங்களை சீர்திருத்திக் கொள்ளாவிட்டால் அது அவர்களின் பாக்கியமே என்று மாத்திரமே உங்களால் கூற முடியும். ஏனெனில் ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. 2. ஞானக்கடலை கடைந்து புதிய கருத்துக்களை பிரித்தெடுப்பதன் மூலம் சேவை செய்யுங்கள். தந்தை தினமும் உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஆழமான விடயங்களை என்றுமே தவறவிடாதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் தூய்மையை இலகுவாக உங்களின் ஆதியான அனாதியான விசேடமான நற்குணமாக ஆக்குவதன் மூலம் ஒரு பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவீர்களாக. பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா ஆகுவதற்கான விசேடமான அடிப்படை தூய்மையாகும். எந்த அளவிற்கு அதிகமாக சகல வகையான தூய்மையையும் நீங்கள் கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஒவ்வொரு வழிமுறையிலும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். ஆதியாகவும் அனாதியாகவும் தூய்மையை ஒரு விசேடமான நற்குணமாக ஒழுங்குமுறையுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் ஒழுங்குமுறையாக பூஜிக்கப்படுவார்கள். தமது தூய மனோபாவம், தூய பார்வை, தூய அதிர்வலைகளை வைத்திருப்பதுடன் தமது கனவுகளிலேனும் துண்டிக்கப்படாத தூய்மையை கொண்டிருந்த வண்ணம் ஞானி மற்றும் அஞ்ஞானி ஆத்மாக்களுடன் தொடர்பில் வந்து அவர்களின் உறவு முறைகளையும் தொடர்புகளையும் சரியாக நிறைவேற்றுபவர்களே ஒழுங்குமுறையுடன் பூஜிக்கப்படுவார்கள். ஸ்லோகம்: புற உலகில் வாழும்போது ஓர் அவ்வக்த தேவதையாக சேவை செய்யுங்கள். அப்போது உலக நன்மை என்ற பணியானது துரித கதியில் நிறைவேறும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.